Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim amma ba'd. Fa'udhu billahi minasyaitanir rajim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi zidni ilma. ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து கடந்த கால வினைச்சொல்ல வச்சு எப்படி வாக்கியங்கள் அமைக்கணும், சர்ஃப் எப்படி செய்யணும் பார்த்துட்டு இப்ப வாக்கியங்களா அதை வந்து எப்படி மாத்தணும். அவன் செய்தான், நீ செய்த அப்படின்னா அது ஏன் அப்படி ஆக்குறோம் அப்படிங்கும்போது அதை செயல் செய்தவர் யாரு அப்படிங்கறத வச்சுதான் அது ஆண்பாலா இருந்தா ஃபேல் ஆண்பால், அது பெண்பாலா இருந்தா ஃபேல் பெண்பால். அவன் செஞ்சான் அப்படின்ற அர்த்தத்துல இருந்தா வாய்புடைய அந்த வார்த்தைகள் வரணும். இல்ல நீ செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஃபஅல்த கத்தபுத்த அப்படி எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். சோ இதுல வந்து ஃபாயிலுக்கு வந்து சாரி ஃபாயில் அப்படின்றது என்னன்னா அந்த செயலை செய்தவர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களதான் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயலை யாரு செய்யறாங்களோ அவங்கள ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயலை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ஃபாயிலோட அடையாளம் தான் வந்து எப்பவும் பம்மா, எப்படி முக்ததா ஹபர் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இத வந்து ஃபெயல் ஃபாயில். ஃபெயல்னா என்ன, அந்த செயல். ஃபாயில்னா என்ன, அதை செஞ்சது யாரு அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா ஷரிபத்தா ஆயிஷத்து ஃபாத்திமத்தா அப்படியே இருக்கு. அப்ப ஷரிபத்தா 2 பேர் குடிச்சாங்க. அப்ப இது ஃபெயல், அது செயல். யாரு குடிச்சா, ஃபாயில் யாரு, ஆயிஷா ஒருத்தவங்க, ஃபாத்திமா ஒருத்தவங்க. அப்ப 2 பேர் இந்த செயலை செஞ்சிருக்காங்க. அப்ப இப்படிதான் ஃபாயில் அப்படின்றது இருக்கும். சோ அப்ப அந்த ஃபாயில பொறுத்து அந்த செயலை செய்யக்கூடியவன் அவங்க ஒருமையா இருமையா பன்மையா ஆண்பாலா பெண்பாலா பார்த்து நம்ம வந்து அந்த ஃபேல சர்ஃப் செய்யறோம். சர்ஃப்னா என்ன, மாத்துறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஓகே. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேலுடைய ஸ்பெல்லிங் வந்து மினிமம் 3 எழுத்து இருக்கும். ஃபா அப்படின்ற ஒரு எழுத்து, ஐன்ன்ற ஒரு எழுத்து, லாம்ன்ற ஒரு எழுத்து. அப்படின்னா என்ன, ஃபா ஐன் லாம்னா என்னது, முதல் எழுத்து, இரண்டாம் எழுத்து, மூன்றாம் எழுத்துன்னு அடிப்படையா 3 எழுத்துக்கள் வரும். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 3 எழுத்து அதாவது அசல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அடிப்படை எழுத்துக்கள். ஓகேவா, அசல் எழுத்து அடிப்படை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஸ்பெல்லிங். அசல்னா என்னது, ஒரிஜினல். அசல் நெய் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அப்ப அசல்னா ஒரிஜினல். அப்ப அந்த ஒரிஜினலா 3 எழுத்து தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துன்னு ஸ்பெல்லிங் போடுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். அசல்ல இருந்து, ஒரிஜினல்ல இருந்து எக்ஸ்ட்ராவா தான் ஸ்பெல்லிங் வந்து வரும் அப்படின்றது. அப்ப அசல் எழுத்து எப்படி இருக்கும், 3 எழுத்து இருக்கும். ஒவ்வொரு ஃபெயலுக்கும் அசல் எழுத்து அப்படிங்கும்போது ஸ்பெல்லிங் மாறுபடும். அத இப்ப வந்து பார்க்கலாம். இப்ப முதல்ல என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், ஃபா ஐன் லாம் தானே இப்போதைக்கு நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஃபா ஐன் லாம் அப்படின்ற இந்த எழுத்து, அசல் எழுத்து கூட ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா சேரும். 3 எழுத்து ஸ்பெல்லிங்கா இருக்கிறதுல ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா சேருது அலிஃப் அப்படின்னு. எந்த இடத்துல, ஸ்டார்டிங்ல சம்டைம்ஸ் சேரும். ஓகேவா. அப்ப அதோட ஸ்பெல்லிங் வந்து இப்ப 3 எழுத்துல இருந்து 4 எழுத்தா மாறி போச்சு. அப்ப ஃபஅல அப்படின்ட்டு இருந்தது கூட ஒரு அலிஃப் சேரும்போது அது அஃப் அல அப்படின்ட்டு மாறும். அஃப் அல. இப்ப இதுல எத்தனை எழுத்து இருக்கு, அலிஃப் ஒண்ணு இருக்கு, ஃபா ஒண்ணு இருக்கு, ஐன் ஒண்ணு இருக்கு, லாம் ஒண்ணு இருக்கு. அப்ப 4 எழுத்து வந்துருச்சு. அப்ப அஃப் அல. சோ இதுல அசல் எழுத்து எது, இந்த ஃபா ஐன் லாம் தான் அசல் எழுத்து. அசல்னா ஒண்ணும் கிடையாது, ஒரிஜினல் ஸ்பெல்லிங். அது எப்படி ஒரு ஒரு ஃபேலுக்கும் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. அப்ப அஃப் அல அப்படின்றதுல அலிஃப்ன்றது ஒரு கூடுதல் எழுத்து. அதே மாதிரி சம்டைம்ஸ் சில வினைச்சொற்களோட ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா இந்த ஃபஅலன்ற அந்த 3 அசல் எழுத்து கூட ஒரு ஐன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஐன்னா இப்ப ஏற்கனவே ஒரு ஐன் இருக்கு. இப்ப இன்னொரு ஐன் ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஐனுக்கு ஷத்தா போட்டுரும். 2 ஐன் சேரும்போது ஃபஅலன்றது ஃபஅல அப்படின்னு ஆகும். எப்படி ஆகும், ஃபஅல. அஃப்அல அப்படின்றது ஆரம்பத்துல அலிஃப் சேர்ந்தா அஃப்அலண்ட் ஆகும். நடுவுல ஒரு ஐன் சேரும் பொழுது ஃபஅல அப்படின்னு ஆகும். அப்ப இதுல ஸ்பெல்லிங் என்ன, ஒரு ஃபா இருக்கு, ஒரு ஐனு, புதுசா சேர்ந்த ஒரு ஐனு, ஒரு லாமு. அப்ப மொத்தம் 4 எழுத்து இல்லையா. அப்ப கூடுதல் எழுத்துக்கள் எத்தனை சேருது, 3 கூட ஒண்ணே ஒண்ணு சேருது. ஓகேவா. 3 எழுத்து அசல் எழுத்தோட ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா சேருது. அதே மாதிரி ஃபஅலா கூட அலிஃப் சேரும். எங்க சேரும்னு பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்தது ஃபாக்கு முன்னாடி, இப்ப ஃபாக்கு அடுத்து பார்க்கும். ஃபாக்கு அடுத்து சேரும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபா அல அப்படின்ற வடிவத்துல ஸ்பெல்லிங் வரும். அப்ப இது வந்து ஒண்ணுமே புரியல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. போக போக வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு புரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ்.
சோ அஃஅல அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்கும். அப்ப அஃஅல மாதிரி இப்ப இந்த ஃபா ஐன் லாமுக்கு பதிலா வேற எழுத்துக்கள் தான் வரும். ஃபா ஐன் லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஹரஜான்னு ஒரு ஃபேல் இருக்கு, வெளியேறினான். அலிமன் ஒரு ஃபேல் இருக்கு, அறிந்து கொண்டான். சமியான்னு ஒரு ஃபேல் இருக்கு, கேட்டான். அப்ப இது ஒண்ணுன்னு ஒரு ஒரு ஸ்பெல்லிங்ல இருக்கும்போது இத காமனா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபா ஐன் லாம் வச்சிருக்கோம். ஓகே, இப்ப இந்த ஃபா ஐன் லாம் கூட ஒரு அலிஃப் சேருது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபா ஐன் லாம் மாதிரி இருக்கிற வேற ஒரு வினை சொல்லுல அலிஃப் சேருதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஃபஅல கூட அஃஅல அப்படின்னு மாறுதுன்னா அப்ப ஹரஜங்கிறது அஹ்ரஜ அப்படின்னு மாறும். அதுதான் கான்செப்ட். ஓகே, உங்களுக்கு எதுவும் குழம்பிடக்கூடாதுன்ட்டு நான் இத ஓபன் பண்ணிட்டேன். சோ இப்ப இதக்குள்ள போவாதீங்க. நான் சொல்றத மட்டும் ஜஸ்ட் அப்படி லிசன் பண்ணிட்டே வாங்க. அப்ப இந்த ஃபா ஐன் லாம்ங்கிறது ஃபா ஐன் லாம்ன்ற எழுத்து குறிக்கல. இது மாதிரி இருக்கக்கூடிய 3 எழுத்து வினைச்சொற்கள் எல்லாத்தையும் குறிக்கும். ஓகேவா? அப்ப அந்த ஃபா ஐன் லாமு கூட ஸ்டார்ட்டிங்ல ஒரு அலிஃப் சேர்ந்தா அஃஅலன்னு வரும். எக்ஸ்ட்ரா ஒரு அலிஃப் வந்தா சாரி எக்ஸ்ட்ரா ஒரு ஐன் வந்தா ஃபஅல அப்படின்னு ஷத்தா போட்டு வரும். அதே மாதிரி இன்னொரு அலிஃப் வந்து பின்னாடி சேர்ந்துச்சுன்னா ஃபஅலன்னு வரும். அப்ப இதுல அசல் எழுத்து என்ன? ஒரிஜினல் ஸ்பெல்லிங் வந்து ஃபாவும் ஐனும் லாமும் தான். எக்ஸ்ட்ரா சேர்ந்ததுதான் இந்த அலிஃப் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப இது கூடுதல் எழுத்து, அதிகமான எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி 3 எழுத்து வினைச்சொல்லோட ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா சேர்ந்து 4 எழுத்து வினைச்சொற்களா சில வினைச்சொற்கள் வரும். சோ அந்த வினைச்சொல்லை நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகே, இது 3 எழுத்து தான் அசல், இதுல ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கு. நடு எழுத்து ஐன் கலிமா வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கு, அலிஃப்ங்கிறது எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கு. இங்க ஐன் எக்ஸ்ட்ரா சேருதுன்னா என்ன அர்த்தம்? ஐன் கலிமா எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தாலே புரிஞ்சிரும். ஓகேவா? சோ இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நஸல, ம், நஸல, ஓகேவா? நஸலனா இறங்கினான் அப்படின்னு அர்த்தம். நஸல மஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டை. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்து இறங்குற இடம். ஓகேவா? வீட்டுக்கு போய் இறங்கிட்டேன் அப்படின்னு போல அப்ப இறங்குறது தான் நஸல. ஓகே, சோ நஸல குரான்ல நிறைய வந்திருக்கு. நீங்க மனப்பாடம் பண்ற சூறாக்கள்ல இருக்கா அப்படின்ட்டு நமக்கு தெரியல. அப்ப நஸல இது 3 எழுத்து. இதுல ஃபா கலிமா எது? நூன். முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நூன் தான் ஃபா கலிமா. ஐன் கலிமா எது? 2வது எழுத்து தான் ஐன் கலிமா, ஜா. லாம் கலிமா எது? லாம் தான் லாம் கலிமா. இந்த இடத்துல லாமே லாம் கலிமாவா வந்திருக்கு, அவ்வளவுதான். சோ அத நம்ம வந்து போட்டு குழப்பிக்கிறது தேவையில்ல. ஃபர்ஸ்ட் எழுத்து நூனு, செகண்ட் எழுத்து ஜா, தேர்ட் எழுத்து லாம். அப்ப ஃபா கலிமான்றது நூனு, ஐன் கலிமான்றது ஜா, லாம் கலிமான்றது லாம். சரி, இப்ப இங்க என்ன சொன்னோம்? இந்த ஃபா ஐன் லாம் கூட ஒரு அலிஃப் ஸ்டார்டிங்ல சேரணும்னு சொன்னோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நஸலன்ட் ஃபேல் இருக்கு பாத்தீங்களா? இது கூட அலிஃப் வந்து ஸ்டார்டிங்ல சேரணும். ஓகே, அது மேல ஒரு குட்டி ஹம்சா போடுவாங்க. ஓகே, ஹம்சத்துல் கதா. அப்ப அன்சல அப்ப ஃபேல் எப்படி மாறுமா? அனசல அப்படி இல்ல, அன்சல. இங்க எப்படி இருக்கு? அஃப் ஐலண்ட் இருக்கு. அப்ப அன்சல. இன்னா அன்சல்னான்ட்டு ஒண்ணு வருமா? இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்துல் கதர், அந்த சூரா அன்சல்ல. அப்ப அன்சல அப்படின்னா இறக்கினான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் வருது? 3 எழுத்தாவே இருந்துட்டு போக வேண்டியதானேன்னு கேட்டா அர்த்தம் மாறும். நசலனா இறங்குனா, அன்சலனா இறக்கினான். சில சூறாங்கள்ல அல்லாஹ் சொல்லுவான், வானத்திலிருந்து அவனே மழையை இறக்கினான். அன்சல மினசமாயி மா அன் அப்படின்னு வரும். அப்ப அன்சல அவன் தான் மழையை இறக்கினான். அப்ப இறங்கினானுக்கு ஒரு ஸ்பெல்லிங், இறக்கினானுக்கு ஒரு ஸ்பெல்லிங் நம்ம போடுறோமா இல்லையா? இறங்கினானுக்கு இங்கு வரும், இறக்கினானுக்கு இக்கு வரும். கரெக்டா? அப்ப இந்த மாதிரிதான் ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் வந்து அரபிலையும் நடக்குது. அப்ப 3 எழுத்து அசல் இருக்கும். அது கூட என்ன செஞ்சிருப்போம்? கூடுதலா ஒரு அலிஃப ஸ்டார்டிங்ல சேர்ந்தா அதுக்கு ஒரு வடிவம். அலன்ற மாதிரி நிறைய வினை சொற்கள் இருக்கு. ஃபஅல கூட நடுவுல ஐன் கலிமா எக்ஸ்ட்ரா வந்தா ஃபஅல அப்படின்ற வடிவம். ஃபா கலிமா பக்கத்துல ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா சேர்ந்தா ஃபஅல. அப்ப 4 எழுத்துக்கு இந்த 3 வடிவங்கள் தான் என்னது வரும். அஃஅல, ஃபஅல, ஃபாஅல. ஓகேவா? அப்ப 4 எழுத்து வினைச்சொல்னாலே இந்த ஸ்பெல்லிங்க வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடிச்சுக்கலாம். இத விட்டு வேற 4 எழுத்து அப்படின்ட்டு தனியாலாம் எதுவும் வராது. இப்ப இந்த ஃபா, ஐன், லாமு கூட பா சேருமா? பா வருமா? பஃஅலன்டு வருமா? தஃஅலன்டு வருமா? அல்லது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு நூன் சேர்த்துக்கிறேன்.
ஃபஅலா கூட ஒரு நூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அப்படிலாம் வராது. ஓகேவா? 4 எழுத்துன்னா, ஒண்ணு ஸ்டார்ட்டிங்ல அலிஃப் சேரணும், இல்ல 2வது அலிஃப் சேரணும், இல்லன்னா நடுவுல ஐன் சேரணும். இதுதான் 4 எழுத்துடைய ஸ்பெல்லிங். ஓகேவா? அப்ப அந்த அலிஃப் டூ யா வரைக்கும் வேற எந்த லெட்டர்ஸும் என்ன செய்யாது? உள்ளக்க நுழையாது. இந்த ஐன் கலிமா மட்டும் என்ன எழுத்தா வேணா இருக்கலாம். அந்த ஐன் கலிமா ரிப்பீட் ஆகும். ஷத்தா போட்டு வருதுன்னா, அப்ப 2 வருதுன்னு அர்த்தம். இப்ப இதே நஸல இருக்கு. நஸல நஸலன்டா என்ன அர்த்தம் சொன்னேன்? இறங்கினான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல ஸ்டார்ட்டிங்ல அலிஃப் போட்டா அஃப்அல மாதிரினா அன்சலண்ட் ஆச்சு. அதுவே இதே ஃபஅல கூட ஐன் கலிமாவ ஐன் கலிமாண்டா என்னது? நடு எழுத்து, 2வது எழுத்து. அந்த எழுத்து எக்ஸ்ட்ராவா சேரும்போது அப்ப என்ன ஆகும்? ந, ஸ, ஸ, ல. ஓகேவா? நஸஸல. சேர்த்து எப்படி சொல்லலாம்? ஷத்தா போட்டா ஃபஅலவ ஃபஅலன்னு சொன்னோம். ஃபஅல கூட ஐன் கலிமா சேரும்போது ஃபஅலன்னு சொன்னோம். அப்ப அந்த மாதிரி நஸலவ என்னன்னு சொல்லலாம்? நஸ்ஸல. ஓகே, நஸ்ஸல. குர்ஆன்ல வந்திருக்கா? இதே மாதிரிதான் தண்ணீரை இறக்கினான், மழையை இறக்கினான் அப்படிங்கையில நஸ்ஸல அப்படின்ற ஃபேல் வந்திருக்கு. ஆம், சூரா கதிர்லயே இதே மாதிரி வேற ஒரு ஃபேல் வரும். நஸ்ஸல மாதிரியே ஒரு ஃபேல் வேற ஒண்ணு வரும். சோ அப்படி வந்து சேல் ஃபெயிலியர்கள் வருது. அப்ப இதுல எங்க ஸா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்ப ஸா ஏன் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா, ஐன் கலிமா என்னவோ அது எக்ஸ்ட்ரா வரும். அப்ப இந்த மாதிரி 3 எழுத்து கூட எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து சேருவதின் மூலமாக என்ன செய்யுது? சில வடிவங்கள் நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கையில, அதுவும் குர்ஆன்ல இருந்தெல்லாம் பார்க்கையில, ஓ! இதுதான் விஷயமா? அப்படின்னு உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சு, இப்போதைக்கு விளங்கிக்கங்க. 3 எழுத்து இருக்கும். 3 எழுத்து ஃபேல்கள் இருக்கும். அது கூட ஒரு அலிஃப் ஸ்டார்ட்டிங்லயோ, நடுவுலயோ ஆட் ஆகும். இல்லன்னா ஐன் கலிமா வந்து நடுவுல ஆட் ஆகும் அப்படிங்கிறது. அது எத்தன வடிவம் மொத்தம்? அப்ப 4 எழுத்துக்கு எத்தன வடிவம் மொத்தம்? அஃபஅல, ஃபஅல, ஃபாஅலன்னு 3 வடிவம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா 3 எழுத்து கூட முன்னாடி பார்த்தது ஒரு எழுத்து சேர்றது. இப்ப 3 எழுத்து கூட 2 எழுத்து சேரப்போகுது. அந்த 3 எழுத்துங்கிறது யாரு? ஃபஅல, ஷரிப, சமிஅ, கரஅ, அலிம ஏதோ ஒரு ஃபெயில். இத்தன ஃபெயிலையும் வச்சு நடத்துனா குழம்பிரும். அப்ப ஃபஅலவ மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும். ஃப, ஐன், லாம். இந்த ஃப, ஐன், லாம் கூட 2 எழுத்து சேரப்போகுது. எல்லா எழுத்தும் கிடையாது. அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஹான் எல்லாம் சேராது. குறிப்பிட்ட சில எழுத்துக்கள் மட்டும் தான் சேரும். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு மொத்தம் லெட்டர்ஸ் எத்தனை வரும் அப்ப? ஆல்ரெடி அசல் எழுத்து 3, எக்ஸ்ட்ரா ஸ்பெல்லிங் ஒரு 2. அப்போ மொத்தம் 5 எழுத்துக்கள். முன்னாடி பார்த்தது 4 எழுத்து வினைச்சொல். இப்ப பார்க்கிறது 5 எழுத்து வினைச்சொல். சரி. இப்ப 5 எழுத்து வினைச்சொல்ல மொத்தம் 5 வடிவங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபஅலன்ற வினைச்சொல்லு கூட ஸ்டார்ட்டிங்ல ஒரு தாவும், ஐன் கலிமாவும் ஆட் ஆகும். ஸ்டார்ட்டிங்ல தான்ற எழுத்து ஆட் ஆகும். அடுத்து ஐன் ஆட் ஆகாது. ஐன் கலிமா. ஓகேவா? ஐன் கலிமா என்னவோ அது இன்னொரு தடவை ஆட் ஆகும். ஓகே. அப்ப ஃபஅலன்றது என்ன ஆகும்னா, த ஃபஅல. இங்க என்ன பார்த்தோம்? ஐன் கலிமா ஆட் ஆவையில ஃபஅலன்ட்டு பார்த்தோம். இங்க ஐன் கலிமாவும் ஆட் ஆகுது. ஒரு தாவும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. 2 எழுத்து ஆட் ஆகுது. அப்ப ஃபஅலன்றது த ஃபஅல. த ஃபஅல அப்படின்னு. அப்ப மொத்தம் எத்தனை எழுத்து? தா ஒரு எழுத்து, ஃபா ஒரு எழுத்து, ஐன் கலிமால ஒரு எழுத்து இருக்கு. ஐன் கலிமால இன்னொரு எழுத்தும் இருக்கு. ஷத்தா போட்டனால லாம் ஒரு எழுத்து. அப்ப மொத்தம் எத்தனை எழுத்து வந்துட்டு? 5 எழுத்து வந்துருச்சு. சரி. அப்ப இது மாதிரி ஒரு வடிவம் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் பாருங்க. நஸ்ஸல அப்படின்ட்டு சூரா கதிர்ல இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்துல் கதிர்ல இதே மாதிரி ஒரு ஃபேல் வருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னன்னா, நஸலன்ற இந்த வினைச்சொல்ல 2 எழுத்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. அது என்ன 2 எழுத்து? ஸ்டார்ட்டிங்ல தாவும், ஐன் கலிமாவும். அப்ப நஸல அது கூட தாவ வந்து சேர்க்கிறோம். அப்ப த நஸ்ஸல. ஓகே. இது தா. நஸல வந்து இங்க எழுதியிருக்கேன். நஸல. ஓகே. த நஸல அப்படின்றது. ஆனா ஐன் கலிமாவும் ஒண்ணு வரணும். இதுல எது ஐன் கலிமா? நஸலல எது ஐன் கலிமா? ஸா தான் ஐன் கலிமா. அப்ப இன்னொரு ஸா வரணும்னா ஷத்தா போடணும். அப்ப என்ன வருது? த நஸ்ஸல. இங்க என்ன வந்துச்சு? த ஃபஅல. இப்ப புரியுதா? ஏன் ஃபா, ஐன், லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு? அத வச்சு மத்த எல்லா வினைச்சொல்லையும் படிச்சுக்கலாம் நம்ம. சோ இது உங்களுக்கு எந்த கான்செப்ட் உங்களுக்கு இதுல புரியலனாலும் கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க.
இது சொன்னீங்க எனக்கு புரியல, இது என்னது எனக்கு சுத்தமா கிளாரிட்டியாவே இல்ல அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுருங்க இன்ஷால்லா. ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி ஃபஅலன்றதுல தாவும் ஐன் கலிமாவும் சேரும்போது தஃபஅல அப்படின்னு ஆகும். அப்போ நஸலவ தனஸ்ஸல வருமா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அப்ப தனஸ்ஸல. அப்ப இதுதான் அந்த வினைச்சொல். அப்ப இந்த மாதிரி தான் குர்ஆன்ல அரபிக் வார்த்தைகள் எல்லாம் வருது. அப்ப இத நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்க போறோம். அப்ப இப்ப 5 எழுத்துல முதல்ல தா சேர்ந்துச்சு, ஐன் கலிமா சேர்ந்துச்சு நம்ம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து என்னன்னா, அதே ஃபா, ஐன், லாம் கூட ஒரு அலிஃபும் ஒரு தாவும் சேரும். ஓகேவா? ஒரு அலிஃபும் ஒரு தாவும் சேரும். அப்ப அதோட வடிவம் எப்படி ஆகும்டா? அது எங்க சேருது, ஏது சேருதுன்னு ரொம்ப டீட்டெயில் பேச தேவையில்ல. என்னென்ன எழுத்து, அதோட வடிவம் என்னன்னு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? சோ இத மனப்பாடம்னா இப்போ ஹோம் ஒர்க்கா இத வேற உட்காந்து மனப்பாடம் பண்ணுவோம் அப்படி இல்ல. இதுதான் வடிவம்ன்றது திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது உங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும். அது கூடவே வாரம் வாரம் நீங்க ஃபெயில் படிப்பீங்க. அத படிச்சாலே போதும். சரியா? அப்ப இப்ப 4 எழுத்துன்னு சொல்லையில அஃஅல, ஃபஅல, ஃபாஅல. ஓகேவா? 5 எழுத்துல ஃபர்ஸ்ட் வடிவம் தஃபஅல. 2வது என்னது? ஒரு அலிஃபும் ஒரு தாவும் சேரும்போது எப்படி ஆகும்னா, தா ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். ஐன் கலிமாவுக்கும் ஃபா கலிமாவுக்கும் நடுவுல வந்து இந்த அலிஃப் சேரும். அதாவது இங்க ஃபாஅலன்னு படிச்சீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு தா சேர்த்தா தஃபாஅல. ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்கும். அப்ப ஃபஅல கூட ஒரு அலிஃப் சேர்ந்தா ஃபாஅல. ஃபஅல கூட ஒரு அலிஃபும் தாவும் சேர்ந்தா தஃபாஅல. ஓகேவா? சோ கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. சோ இங்க 4 எழுத்தா ஃபஅலன்னு இருக்கு. அது கூட ஒரு தா சேரும்போது தஃபஅல. இங்க ஃபாஅலன்னு இருக்கு. அது கூட ஒரு தா சேரல தஃபாஅலன்னு ஆகும். 2க்குமே அசல் எழுத்து 3 தான். ஃபா, ஐன், லாம். எந்த எழுத்துல எங்க என்ன சேருதுங்கிறது தான் விஷயம். அப்ப ஃபஅலன்டா அது 4 எழுத்து. தஃபஅலனா 5 எழுத்து. ஃபாஅல அப்படின்னா 4 எழுத்து. தஃபாஅல அப்படின்னா 5 எழுத்து. ஓகேவா? சோ இது ஒண்ணு. அடுத்து ஒரு வடிவம். ஃபஅலா கூட அலிஃப் தா தான் சேரும். ஆனா கொஞ்சம் வேற மாதிரி. இங்க முதல்ல தா, அப்புறம் அலிஃபு. இப்ப முதல்ல அலிஃப், அப்புறம் தா. அப்படி மாறுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட வடிவம் எப்படி படிக்கணும்னா, இஃப் தஅல. எப்படி? இஃப் தஅல. இஃப் தஅல. ஃபஅல கூட ஸ்டார்ட்டிங்ல அலிஃப், நடுவுல தா. இஃப் தஅல. இந்த தாவ இங்க தான் போடணுமா? நான் பின்னாடி போடுறேனே. இல்ல ஸ்டார்ட்டிங்லயே போட்டுறேனே. இல்ல 2யுமே கடைசியா அந்த மாரி நம்ம சொல்ல முடியாது. இந்த ஃபெயலுடைய வடிவம் இப்படிதான் அரபிகள் யூஸ் பண்றாங்க. நம்மளும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அப்ப ஃபஅல கூட தாவும், ஐன் கலிமாவும் சேர்ந்தா தஃபஅல. ஃபஅல கூட தா அலிஃப்ன்னு சேர்ந்தா தஃபாஅல. ஃபஅல கூட அலிஃப் தா சேர்ந்தா, தா அலிஃப் இல்லாம அலிஃப் தான்னு சேர்ந்தா இஃப் தஅல. அடுத்து ஃபஅல கூட அலிஃப் நூன் சேர்ந்தா இன் ஃபஅல. ஸ்டார்ட்டிங்லயே வந்துரும். இப்ப நான் சொன்னேன் பாருங்க. நம்மளா போட முடியாது. ஸ்டார்ட்டிங்ல, எண்டிங். அவங்களே போட்டு வச்சிருக்காங்கன்னா ஓகே. அப்ப ஃபஅல கூட ஸ்டார்ட்டிங்ல இன், அலிஃப் நூன் சேர்ந்து இன் ஃபஅல அப்படின்னு வரும். இது எல்லாமே குர்ஆன்ல உதாரணங்கள் இருக்கு. படிக்கும்போது நமக்கு புரியும். சோ எடுத்த எடுப்புலயே இது எப்படி இத்தனை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஸ்லாம் ஆவாதீங்க. ஓகேவா? அப்ப தஃபஅல ஒரு வடிவம், தஃபாஅல ஒரு வடிவம், இஃப்தஅல ஒரு வடிவம், இன்ஃபஅல ஒரு வடிவம். அதுல உங்களுக்கு அந்த ஃபஅலங்கிறது அசல் எழுத்துன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வர்றது எல்லாமே கூடுதல் எழுத்து. 2 எழுத்து எக்ஸ்ட்ரா. அடுத்தது ஃபஅல கூட ஒரு அலிஃபும் ஒரு லாம் கலிமாவும் சேரும். ஓகே, லாம்ன்ற எழுத்து கிடையாது. இங்கெல்லாம் தான்ற எழுத்து, நூனுன்ற எழுத்து. ஆனா ஐன் கலிமாவோ இல்ல லாமுண்டோ போட்டிருந்தா ஐன் கலிமா, லாம் கலிமா தான் சேருதுன்னு அர்த்தம். அது என்ன எழுத்தோ அதுதான் ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். அந்த லாம் கலிமா ஜாவா இருந்துச்சுன்னா 2 ஜா போடணும்னு அர்த்தம். அந்த லாம் கலிமா வந்து ஃபாவா இருந்துச்சுன்னா 2 ஃபா போடணும்னு அர்த்தம். ஓகேவா? சோ லாமுன்னு போட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் லாம்ன்ற எழுத்து சேராது. லாம் கலிமா சேரும். 3வது எழுத்து என்னவோ அது ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். அப்போ ஒரு அலிஃபும் ஒரு லாம் கலிமாவும் சேரும்போது ஃபஅலன்றதோடைய வடிவம் எப்படி இருக்கும்னா, இஃப் அல்ல. இஃப் அல்ல. ஓகேவா? ஓகே. சோ இஃப் அல்ல. அப்ப மொத்தம் 3 எழுத்து கூட எக்ஸ்ட்ரா 2 எழுத்து சேரும் பொழுது என்ன ஆகுது? 5 எழுத்தா வந்து அது மாறிருது. சோ 5 எழுத்து வடிவங்களா இருக்கு. அந்த 5 எழுத்தும் வந்து 5 விதத்துல 5 வடிவங்களா வந்து இருக்கு. சில இடங்கள்ல தாயின் சேருது, சில இடத்துல தா அலிஃப் சேருது, சில இடத்துல அலிஃப் தா சேருது, சில இடத்துல அலிஃப் நூன் சேருது, சில இடத்துல அலிஃப் லாம் சேருது. சோ அத வச்சு ஒவ்வொரு வடிவங்கள்
இருக்கும். சோ அதோடைய வடிவங்கள் என்ன? முதல்ல 4 எழுத்துனா அஃஅல, ஃபஅல, ஃபஅல. 5 எழுத்துனா எப்படி? தஃபஅல, தஃபஅல, இஃப்தஅல, இன்ஃபஅல, இஃப்அல்ல. இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. அஃபல, ஃபஅல, ஃபஅலக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. இத வச்சு ஃபெயல் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா? இப்ப நஸல இறங்கினான். அது கூட ஒரு அலிஃப் சேர்த்து அன்சல இறக்கினான். அது கூட ஒரு தா சேர்த்து தனஸ்ஸலன்னு சொன்னா இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அர்த்தங்கள் மாறும். அங்கதான் அர்த்தம் மாறும். வெறும் இந்த அஃபல, ஃபஅல, ஃபஅலக்கும் எதுவும் அர்த்தம் கிடையாது. இது சும்மா அளவீடு தான். இத வச்சுத்தான் இனிமே உள்ளதுக்குள்ள படிக்க போறோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி 5 எழுத்துக்கள் கொண்ட ஸ்பெல்லிங் மொத்தம் 5 வடிவத்தில் வரும். இது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா 3 எழுத்து ஸ்பெல்லிங்கோட இன்னொரு 3 எழுத்து சேரும். ஓகேவா? 3 எழுத்து ஸ்பெல்லிங்கோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேலோட ஸ்பெல்லிங் 3, 4, 5, 6. 6க்கு மேல ஸ்பெல்லிங் போவாது. அப்ப அந்த மேக்ஸிமம் 6ங்கிறதுல 3 எழுத்து அசல் எழுத்துக்கள். ஒரிஜினல் ஸ்பெல்லிங் அந்த வினைச்சொல்லுடைய ஒரிஜினல் ஸ்பெல்லிங்கா இருக்கும். இன்னும் ஒரு 3 எழுத்து எக்ஸ்ட்ராவா வந்து சேரும். வேற அர்த்தத்தை குடுக்கறதுக்காக அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேருது. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த லெட்டர்லாம் ஏன் போட்டு வந்து சேருதுன்னு கேட்டா வேற அர்த்தத்தை குடுக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. அப்ப அந்த மாதிரி அந்த ஃபா, ஐன், லாம் கூட என்ன எக்ஸ்ட்ரா சேர போகுதுன்னு பார்த்தா ஒரு வடிவம் இருக்கு. அலிஃப், சீன், தா சேரும். அலிஃப், சீன், தா ஸ்டார்டிங்லேயே சேர்ந்துரும். அலிஃப், சீன், தா சேர்ந்தாப்புல ஸ்டார்டிங்ல வந்துரும். அதுக்கப்புறம் அசல் எழுத்து 3 வந்துரும். அப்ப ஃபஅல கூட அலிஃப், சீன், தா சேரும்போது அதோட வடிவம் எப்படி இருக்கும்டா இஸ்தஃஅல, இஸ்தஃஅல. அலிஃப், சீன், தா டூப்ளிகேட் எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ். ஃபா, ஐன், லாம் ஒரிஜினல் லெட்டர்ஸ். அப்ப இந்த ஃபா, ஐன், லாமுக்கு பதிலாக வேற ஒரு வினைச்சொல் எடுத்துக்கிருவோம். கஃபர. கஃபரண்டா மன்னித்தான் அப்படின்னு அர்த்தம். அல்ல, மன்னித்தான் அப்படின்னு அர்த்தம். கஃபர. அல்லாஹ் கஃபூர், கஃபார் அப்படிலாம் சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப மன்னித்தான். இந்த கைன், ஃபா, ரால எது ஃபா கலிமா? இங்க ஃபாவும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஃபா கலிமா? கைன் தான் ஃபா கலிமா இல்லையா? இதுதான் முதல் எழுத்து. அப்ப கைன் தான் ஃபா கலிமா. ஃபாங்கிறது என்ன? ஐன் கலிமா. ஓகேவா? இது ஃபா கலிமா. கைன் ஃபாங்கிறது ஐன் கலிமா. ராங்கிறது லாம் கலிமா. சரியா? அப்ப இங்க என்ன சொன்னாங்க? ஃபா, ஐன், லாமுக்கு முன்னாடி இஸ்த அப்படின்ற ஒரு வேர்டை சேர்க்கணும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஓகே இஸ்த. ஓகே, 2 புள்ளி. இஸ்த, இஸ்தகுஃபர. ஃபஅல வந்து இஸ்தஃபஅலன் மாதிரிதா. அப்ப இஸ்தகுஃபர இஸ்திஃபார் செய்யறது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அஸ்தோஃபிருல்லா, அஸ்தோஃபிருல்லான்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது இந்த ஃபேல் தான். இஸ்தகுஃபர. ஓகே. அப்ப ஃபா, ஐன், லாம் வச்சு வேற ஒரு வினை சொல்ல நம்ம இப்ப 6 எழுத்துக்கு படிச்சிருக்கோம். அப்ப இதுல ஒரிஜினல் லெட்டர்ஸ் எதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? கைன், ஃபா, ரா. இதுதான் ஒரிஜினல் லெட்டர்ஸ். அப்ப இந்த அலிஃப், சீன், தா என்னது? அது கூடுதலா வந்து 3 எழுத்துக்கள். எக்ஸ்ட்ரா அதிகப்படியான வந்து எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்ப இப்படி ஒரு வடிவம் இருக்கு. இன்னும் சில வடிவங்களும் இருக்கு. இந்த ஃபஅல கூட வந்து அலிஃப், ஐன் கலிமா, வாவ் சேரும். ஃபஅல கூட 2 அலிஃப், 1 லாம் சேரும். இந்த மாதிரி நிறையலாம் வரும். நிறைய கிடையாது. இன்னும் இதே மாதிரி இன்னும் ஒரு 3 வடிவம் இருக்கு. மொத்தம் மொத்தம் வந்து எப்படி 4 எழுத்துக்கு 3 வடிவம், 5 எழுத்துக்கு 5 வடிவம், 6 எழுத்துக்கு 4 வடிவம் வரும். நம்ம 4 எல்லாம் படிக்க போறதில்ல. ஏன்னா நம்மளோட குரான் புரியணுன்ற நோக்கத்துக்கு தான் இந்த அரபிக் கிளாஸ் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ குரான்ல எந்த வடிவங்கள் அதிகமா இருந்துச்சோ அத பத்தி மட்டும் தான் பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அடிப்படையில உங்களுக்கு இந்த இந்த ஒரே ஒரு வடிவத்த தான் நம்ம வந்து 6 எழுத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 6 எழுத்துல இந்த இஸ்தஃபஅலன்னு இந்த ஒரு வடிவம் இருக்கு பாத்தீங்களா? இதத்தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கீழ உள்ள இந்த வடிவங்கள பெருசா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அரபிக் படிக்கிறவங்க, ஆலிமா, முபல்லிகா அந்த மாதிரிலாம் அரபிக் பிஏஎஸ் படிக்கிறவங்க எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இஃப் அவ் அல, இஃப் ஆல்ல அப்படிலாம் கூட ஃபேல்கள் வரும் அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. பட் நம்ம இந்த கோர்ஸ்ல கவர் பண்றது இந்த 4 எழுத்துல வர்ற 3 வடிவங்கள், 5 எழுத்துல வர்ற 5 வடிவங்கள், 6 எழுத்துல வர்ற இந்த ஒரே ஒரு வடிவம். இத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா குரான்ல இதெல்லாம் தான் அதிகமா வருது. ஓகே. அப்ப அந்த வடிவங்கள் என்னென்ன? ஃபஅலன்றது அசல் 3 எழுத்து. 4 எழுத்தா வர்றது அஃஅல, ஃபஅல, ஃபஅல.
அஞ்சு எழுத்தா வர்றது என்ன? தஃபஅல, தஃபஅல, இஃப்தஅல, இன்ஃபஅல, இஃப்அல்ல. ஆறு எழுத்தா வர்றது என்ன? இஸ்தஃப்அல. ஓகேவா? அப்ப இதெல்லாம் தான் இந்த வினை சொற்கள். ஓகே. சோ இப்ப இந்த வினை சொற்கள்லாம் கூடுதல் எழுத்தா வந்திருக்கே. இப்ப இதுக்கு நாங்க போன வாரம் ஃபுல்லா சர்ஃபு, மாதி, ஃபஅல, ஃபஅல, ஃபஅலு, கத்தப, கத்தப, கத்தபுன்னு இருந்தோமே. இப்ப இது வேற வந்திருக்கே அப்படின்னு கேட்டா, இது வந்து கூடுதல் எழுத்துக்கள். ஸ்பெல்லிங் தான் கூடுதலா வந்திருக்கு. சோ வேற எதுவும் நீங்க படிச்சதுக்கும், இதுக்கும் வந்து ஏதோ வேற வேற துருவங்கள்லாம் கிடையாது. ரெண்டும் சேம் தான். ஓகேவா? இப்ப இந்த வடிவங்கள் நம்ம இப்ப பார்த்தோம். இது ஒரு புக்ல இருந்து எடுத்த ஃபோட்டோங்கிறனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு. சோ அஃஅல, ஃபஅல, ஃபாஅல இது 4 எழுத்து. தஃபஅல, தஃபாஅல, இஃப்தஅல, இன்ஃபஅல, இஃபஅல்ல இது எல்லாம் 5 எழுத்து. இப்ப நம்ம பார்த்தது. அடுத்து என்ன பார்த்தோம்? 6 எழுத்துல மொத்தம் 4 வடிவம் இருக்கு. ஒண்ணு வந்து இஸ்தஃபஅல, அடுத்து இஃபஅவல, இஃபஅல, இஃபவ்வல அப்படின்ட்டு 3 வரும். அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இது 3யும் விட்டுருங்க. இது 6 எழுத்துல ஒரு வடிவம் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப இதுக்கு வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு இந்த அஃபஅல, ஃபஅலக்குலாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. அத வச்சு வேற எழுத்துக்கள்ல வச்சாதான் அர்த்தம் கிடைக்கும். அப்ப இந்த அஃபஅலக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அன்சல. நான் சொன்ன மாரி நஸலங்கிறத ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா போட்டு அன்சல அப்படின்னு ஆக்குறாங்க. அப்ப அத வச்சு நமக்கு என்ன தெரிய வருது? அஃபஅலல என்ன அசல் எழுத்து? இந்த அலிஃப விட்டு மத்த 3ம் அசல் எழுத்து. அப்ப இந்த அன்சலல எது அசல் எழுத்து? இந்த அலிஃப விட்டு மத்த 3 தான் அசல் எழுத்து. சோ இப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஈஸியா. எது அசல் எழுத்துன்னு இந்த அஃஅல, ஃபஅலவ பாடம் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா, மத்த ஃபெயல்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதே மாரி ஃபஅல அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அல்லம, அல்லம. ஓகே. அல்லம. ஐன், லாம், மீம். அல்லம. சரி. இப்ப இதுல எது அசல் எழுத்து? எது கூடுதல் எழுத்து? ஃபா, ஐன், லாம் தான் அசல் எழுத்து. அப்ப எக்ஸ்ட்ரா எழுத்து எது? இந்த ஐன் கலிமா எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அதுதான். அப்ப இங்க ஐன், லாம், மீம் இருக்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் ஃபா கலிமா? ஐன் தான் ஃபா கலிமா. லாம் தான் ஐன் கலிமா. மீம் தான் லாம் கலிமா. கொஞ்சம் சொல்லவே கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா, ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா வேற வேறனா பரவால்ல. ஃபா, ஐன், லாம்லயே வர்ற 2 எழுத்துக்கள் வந்து இங்க நமக்கு லெட்டர்ஸா வரும்போது கொஞ்சம் குழப்பம். அப்ப ஃபா கலிமான்னா ஃபர்ஸ்ட் கலிமா அது ஐனு. ஐன் கலிமாங்கிறது 2வது லெட்டர் அது லாமு. லாம் கலிமாங்கிறது கடைசி லெட்டர் அது மீம். சரி. இப்ப இதுல எது எக்ஸ்ட்ரா? ஐன் கலிமா தான் எக்ஸ்ட்ரா. அப்ப இந்த லாமு தான் ஐன் கலிமாங்கும்போது, இங்க ஒரு லாம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு அர்த்தம். அலிம அப்படின்றது தான் ஆக்சுவலான வினைச்சொல். அது கூட ஒரு லாம் கலிமா ஐன் கலிமா எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகி அலிமல லாம் எக்ஸ்ட்ரா வந்து அல்லம அப்படின்ட்டு ஆயிருக்கு. ஓகே. எஸ். சரி. அப்ப இந்த மாரி இது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு ஹதீஸ் கூட இருக்கு. ஆ ஹதீஸ் ஹதீஸ விட குர்ஆன் வசனம் இருக்கே. ஆ இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக். அல்லம பில் கலம் அப்படின்ட்டு வரும். 5வது வசனம் சம்திங் வரும். அல்லம பில் கலம். பேனாவை கொண்டு அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்ப கற்றுக் கொடுத்தான் அப்படின்ற ஒரு அர்த்தத்த குடுக்க அல்லமன்ற ஃபெயல் யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த சூரா ரஹ்மான்லயும் வரும்னு நினைக்கிறேன். அர்-ரஹ்மான் அல்லமல் குரான். குரானை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்ப அல்லம அப்படின்றது ஒரு ஃபெயல் வருது. அடுத்து ஃபாஅலன்ற ஒரு வடிவம். இது என்னது? ஃபா கலிமாக்கு பக்கத்துல அலிஃப் வர்றது. அப்ப இங்க காத்தலன்னு ஒரு ஃபெயல் இருக்கு. காத்தல. அப்ப இதுல எது கூடுதல் எழுத்து? இந்த 2வதா இருக்கான் பாத்தீங்களா? அலிஃப். இதுதான் கூடுதல் எழுத்து. ஃபாஅல. அப்ப இந்த ஃபாஅலக்கு அர்த்தம் எதுவும் இல்ல. ஆனா இந்த காத்தலக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னா, போர் செய்றதுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு குத்தி கொல்றதுதான் காத்தலன்றதுக்கு அர்த்தம். அப்ப கத்தல அப்படின்னா கொன்றான். காத்தலன்னா போர் செஞ்சான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இதோட அர்த்தம்லாம் இப்ப நீங்க படிச்சுக்கிற வேணாம். சொல்றேன். இந்த மாதிரிதான் மொட்டையா வந்து வெறும் வடிவங்களா படிக்கும்போது விளங்காதுன்றதுனால, இப்படி ஒரு அர்த்தம் சொல்லும்போது, ஓகே இதுக்கு இப்படிதான் வரும் போலன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதெல்லாம் படிக்கும்போது வாரம் வாரம் நம்ம வீக்கெண்ட்ல டேபிள் அனுப்புவோம் பாத்தீங்களா? அதுல வந்து நீங்க வந்து இந்த நியூ வேர்ட்ஸ வந்து இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, 5 எழுத்துக்கு ஒரு உதாரணம். தஃபஅலக்கு உதாரணம் தக்கல்லம. தக்கல்லம. அப்ப இதுல எது அசல் எழுத்து? ஃபா, ஐன், லாம்ன்னு வர்ற காஃப், லாம், மீம் தான்
அசல் எழுத்து. அப்ப கூடுதல் எழுத்து என்னது? தாவும் ஐன் களிமாவும். அப்ப இங்க தாவும் இந்த லாம்ன்ற ஒரு எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஐன் களிமா. கல்ல மேல வர்ற லாம் தான் ஐன் களிமா. அப்போ ஒரு லாம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நான் அப்ப தஃபஅலக்கு எக்ஸாம்பிள் தகல்லம. அடுத்து தஃபாஅலக்கு எக்ஸாம்பிள் தஆவன. தஆவன இங்க தாவும் அலிஃபும் தான் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஐன் வாவ் நூன் இது வந்து அசல் எழுத்து. இஃப்தஅல 5 எழுத்துல அடுத்த வடிவம் இஃப்தஅல. இதுக்கு எக்ஸாம்பிள் இஜ்தமஅ. இஜ்தமஅ இதுல அலிஃபும் தாவும் என்னது? எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ். ஜீம், மீம், ஐன் தான் அசல் எழுத்துக்கள். அடுத்து இன்ஃபஅல, இன்கலப அதுதான் உதாரணம் எக்ஸாம்பிள். இஃப் அல்லக்கு உதாரணம் இஹ்மர்ர. அதே போல கடைசியா இஸ்தஃபஅலக்கு உதாரணம் இஸ்தகுஃபர. நான் ஏற்கனவே சொன்னேன். ஓகே, அப்ப இது வரைக்கும் மட்டும் பார்த்தா போதும். 4, 5, 10 வடிவம் வரும்னு நினைக்கிறேன். 10, 9 வடிவங்கள் வரும் இல்லையா? சோ இது மட்டும் உதாரணங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சோ இப்படிதான் கூடுதல் எழுத்துக்கள் வரும். சோ இது வந்து வடிவமா நீங்க படிச்சு வச்சுக்கணும். இதுக்கு அர்த்தத்தையும் சேர்த்து நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது நம்ம வாரம் வாரம் அனுப்புற டேபிள்ல உங்களுக்கு வந்துரும் இன்ஷால்லா. அப்ப இந்த மாதிரி சில கூடுதல் எழுத்துக்கள் வரும். இதுக்கப்புறம் இந்த கூடுதல் எழுத்துக்கள் வந்து என்ன செய்ய தேவையில்ல. நம்ம வந்து புதுசா படிக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. இந்த கூடுதல் எழுத்துக்கள் கடந்த காலத்துல வந்தா எப்படி வரும்? அடுத்தடுத்து எப்படி வரும்? அதெல்லாம் இன்ஷால்லா நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு வெறும் கூடுதல் எழுத்துக்கள்னா இப்படிதான். நேத்து வந்து சர்ஃப வந்து எப்படி சென்டென்ஸ்ல மேக் பண்ணுன்றத பார்த்தோம். நாளைக்கு கூடுதல் எழுத்துக்கள் என்னன்றத வச்சு அத எப்படி வந்து சர்ஃப் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது இன்னும் ஈஸியா இருக்கும் இன்ஷால்லா. சோ இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்குன்ற கான்செப்ட மட்டும் இன்ஷால்லா விளங்கிக்கோங்க. ஓகேவா? சோ இதோட கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.